வெல்கம் வியூவர்ஸ். மார்ச் 22, 1999. அப்ப நியூ மெக்சிகோல ரொம்பவே குளிரான ஒரு காலம். அந்த சமயத்துல அங்க இருக்கிற எலிஃபென்ட் பியூட் அப்படிங்கிற ஒரு சிட்டில ஒரு பொண்ணு ட்ரெஸ் இல்லாம நியூடா ரொம்பவே பதட்டமா கழுத்துல ஒரு ஸ்லேவ் காலரோட கையில விலங்குகளோட நடு ரோட்ல ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஓடி வரும் பொழுது நடுவுல எங்கேயாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டே ஓடி வராங்க. ஆனா அந்த ரோட்ல அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணல. சோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தப்ப அப்பதான் அங்க பக்கத்துல ஒரு வீட்டை பாக்குறாங்க. வேற வழி இல்லாம அங்கேயாவது நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு அந்த வீட்டுடைய காலிங் பெல்ல பிரஸ் பண்றாங்க. காலிங் பெல் சத்தத்தை கேட்டு அந்த வீட்டுடைய கதவு திறக்கப்படுது. அது வரைக்குமே நம்பிக்கை இல்லாம இருந்த அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டுடைய கதவுகள் திறக்கப்படும் பொழுதுதான் எப்படியுமே நம்ம தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை அவங்களுக்குள்ள வருது. இப்ப அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்தவங்க இந்த பொண்ணுடைய கண்டிஷனை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள ரொம்பவே வேகமா கூட்டிட்டு போறாங்க. மேலும் அந்த பொண்ணுக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்க வீட்டுடைய சோஃபால உட்கார வைக்கிறாங்க. ரொம்பவே பயந்து போன அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி குடிக்க கொஞ்சம் தண்ணியும் தராங்க. இப்ப அந்த பொண்ணு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு, உன்னை யார் இப்படி பண்ணாங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொன்ன அந்த பதில் அவங்கள அதிர்ச்சி அடைய வச்சது. அப்படி அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க, அந்த நேரத்துல அந்த பொண்ணு அங்க என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, எதனால ட்ரெஸ் இல்லாம ஓடி வந்துச்சு, யார்கிட்ட இருந்து எதுக்காக தப்பிச்சு ஓடி வந்தாங்க, மேலும் அவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ் உங்க எல்லாத்துக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பமா? அறிவை விட சிறந்த பரிசு இந்த உலகத்துல எதுவா இருக்க முடியும்? ஓகே, அப்படி அறிவு வளர்றதுக்கு சிறந்த கிஃப்டா எது கொடுக்கலாம் அப்படிங்கிற யோசனையே வேண்டாம். அங்கதான் உங்களுக்கு உதவ வராங்க நம்ம குக்கு எஃப்எம். குக்கு எஃப்எம் இந்தியாவுடைய லீடிங் பாட்காஸ்ட் ஆப். இதுல நீங்க கேட்க விரும்புற பல புக்ஸ் ஆடியோ ஃபார்மேட்ல, அதுவும் தமிழ்ல இருக்கு. தமிழ் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழிகளையும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு விருப்பமான மொழியில நீங்க கேட்கலாம். செக்ஸ் அப்படின்னாவே கெட்ட வார்த்தை மாதிரி பார்ப்பாங்க. ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் இல்லாததால தான் நம்ம ஊர்ல இவ்ளோ செக்ஸ் கிரைம்ஸும் நடந்துட்டு இருக்கு. பான் அடிக்ஷன், மாஸ்டர்பேஷன் அப்படின்னு பேச தயங்குற டாபிக்ஸ அதுல அடிக்ட் ஆகுற இளைய தலைமுறைய சரியா கைட் பண்ற புக் தான் செக்ஸுவல் டீடாக்ஸ். கண்டிப்பா எல்லாருமே கேட்க வேண்டிய புக் தான், மறக்காம கேளுங்க. இந்த குக்கு எஃப்எம் வருஷம் ஃபுல்லா நீங்க கேட்டு ரசிக்கிறதுக்கு வெறும் 399 மட்டும் தான். ஆனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் T5T50 அப்படிங்கிற இந்த ஆஃபர் கோட் யூஸ் பண்ணா ஒரு வருஷம் ஃபுல்லா கேட்கறதுக்கு 199 ரூபா மட்டும் தான். இதெல்லாம் ஓகே, தீபாவளிக்கு என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தான் நான் இப்ப சொல்ல போற ஆஃபர். குக்கு எஃப்எம்ல இந்த மாசம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்குமே எக்ஸைட்டிங்கான பிளான்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க நம்ப முடியாத பல ஆஃபர்ஸ் கொடுக்க போறாங்க. இந்த ஆஃபரை பத்தி மேலும் நீங்க தெரிஞ்சுக்க இப்பவே குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் கொடுத்திருக்கேன், நம்மளுடைய ஆஃபர் கோடும் கொடுத்திருக்கேன். யூஸ் பண்ணி மறக்காம 50% டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அதுல சொல்லுங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்தது. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்ட்டா அப்டேட் வந்துரும். இங்க நம்மளுடைய வீடியோஸ் பாக்குறவங்கல 1,00,000க்கு மேலானவங்க ஆல்ரெடி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ அந்த பொண்ணு சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்டவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. இன்ஃபார்ம் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் அங்க வராங்க. இப்ப அங்க வந்த போலீஸ் அந்த பொண்ணு கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுதுதான் தெரியுது அந்த பொண்ணை கடத்திட்டு போய் ரொம்பவே கொடூரமா டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. மேலும் இத பத்தி ரொம்பவே தீவிரமா விசாரிச்ச போலீஸ் பிரைம் சஸ்பெக்டா டேவிட் பார்க்கர் ரே மற்றும் அவர் கூட இருந்த சில பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிக்கும் பொழுதுதான் நம்ம உடம்பு முழுவதுமே சிலிர்த்து போற மாதிரியான பல உண்மைகள் தெரிய ஆரம்பிக்குது.
இவங்க அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதுல மெயின் சஸ்பெக்டான டேவிட் பார்க்கர் ரே. இவரு நவம்பர் 6, 1939 மெக்சிகோல இருக்கிற பெலன் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்திருக்காரு. அப்போ அவருடைய ஃபேமிலி கண்டிஷன் பினான்சியலா ரொம்பவே லோவா இருந்ததால அவரு அவருடைய தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்தாரு. அது மட்டும் இல்லாம டேவிட்டுடைய அப்பா தினமுமே குடிச்சிட்டு வந்து டேவிட்டுடைய அம்மா கூட சண்டை போடுறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. இதனாலேயே அவங்களுடைய ஃபேமிலியில நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு எதுவுமே இல்லாம போகுது. டேவிட்டுடைய அப்பா டேவிட்டுடைய அம்மா கூட மட்டும் இல்ல, இவர் கூடயுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இருந்திருக்காரு. தன்னுடைய சொந்த பையனு கூட பார்க்காம அவருடைய அப்பா இவரை போனோகிராஃபி, செக்ஸ் ரிலேட்டடான மேகசின்ஸை கொடுத்து படிக்க சொல்லியிருக்காரு. இதனாலேயே டேவிட்க்கு சில வருடங்கள்ல பெண்களை பார்த்தாவே அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கும் ஒரு விதமான ஷைனஸும் ஏற்பட்டிருக்கு. இதனால ஸ்கூல்ல டேவிட்டை மற்ற பசங்க எல்லாருமே கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே மறக்கிறதுக்காக இவருடைய டீனேஜ் பருவத்தில் இருக்கும் பொழுதே ட்ரக்ஸ், ஆல்கஹால் அப்படின்னு ஒவ்வொன்றா பழக ஆரம்பிச்சிருக்காரு. காலப்போக்கில் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த உடனே யுஎஸ் ஆர்மியில ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதன் பிறகு சில வருடங்கள் அங்க வேலை செஞ்சதுக்கு அப்புறமா யுஎஸ் ஆர்மியில இருந்து அவரை ஹானரபிள் டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவரு அதற்கு பிறகு ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலைக்கு ஜாயின் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. மேலும் இவரை பத்தி அங்க இருக்கிற அவருடைய சக மெக்கானிக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது, எல்லாருக்குமே உதவி பண்ணுவாரு, மத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா ரொம்பவே பொறுமையா சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு ரொம்பவே நல்ல விதமா தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் அப்படி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. ஆனா எதிர்பாராத விதமா அவருடைய மேரேஜ் லைஃபும் சரியா அமையாம போயிருச்சு. சில வருடங்களே அவருக்கு டிவோர்ஸும் ஆகுது. சரியா சொல்லணும் அப்படின்னா மேரேஜ் பண்றதுக்கு அவருக்கு ராசியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கண்டினியூஸா 4 தடவை கல்யாணம் ஆகியுமே அந்த 4மே டிவோர்ஸ்ல முடியுது. ஆனா அந்த மேரேஜ் லைஃப்ல அவருக்கு 2 குழந்தையும் பிறக்குது. இப்படி போயிட்டு இருந்த அவருடைய வாழ்க்கையில இதுக்கப்புறமா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவரு அவரு தன்னுடைய லைஃப்ல இது வரைக்குமே சேர்த்தி வச்ச $1,00,000 பணத்தை எடுத்து ஒரு ட்ரெய்லரை வாங்கி அதை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த ட்ரெய்லரை ரெடி பண்ணும் பொழுது அந்த ட்ரெய்லர் ஃபுல்லா நிறைய டாய் பாக்ஸும் அதன் பிறகு பல டிவைசஸ் அதுக்குள்ள செட் பண்ணி அதுக்கு ஒரு நிக் நேமும் வைக்கிறாரு. அதோடைய பெயர் தான் தி டாய் பாக்ஸ். எஸ், நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். அந்த டேவிட் பார்க்கர் ரே வேற யாரும் இல்ல, தி டாய் பாக்ஸ் கில்லர் அப்படின்னு அழைக்கப்படுற அமெரிக்காவுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் சீரியல் கில்லர் அண்ட் ரேபிஸ்ட். அப்படி டேவிட் பார்க்கர் ரே மெக்சிகோல ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல அங்க பக்கத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்த சிண்டி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட பழக்கம் ஏற்படுது. இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில ரொம்பவே ஏஜ் கேப் இருந்தாலுமே அவங்களுக்கு இடையில ஒரு பாண்ட் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த பாண்ட் சில நாட்கள்லயே சிண்டிய அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து பிரிச்சு நியூ மெக்சிகோல இருக்கிற டேவிட் ரே கிட்ட வர வச்சது. அப்படி சிண்டி இவருடைய வீட்டுல வந்து இவர் கூட வாழும் பொழுது டேவிட் ரே சிண்டி கிட்ட ரொம்பவே ஷாக்கிங்கான பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரு கொலை பண்ண பெண்களை பத்தியுமே மேலும் தான் எப்படி கொலை பண்ணுவேன் அப்படிங்கறத பத்தி ரொம்பவே டீடைல்டா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல இதை கேட்ட சிண்டி நம்பவே இல்ல, சும்மா நம்மள பயமுறுத்த பொய் சொல்றாரு அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா போக போக தான் அவர் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டு அது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க சிண்டி. அது மட்டும் இல்லாம டேவிட் ரே தனக்கு நல்லா கொலை பண்ண தெரியும் அப்படின்னும் அப்படி கொலை பண்ண அந்த பாடிய யாருக்குமே தெரியாம ஆறுகளுடைய ஓரத்துல எப்படி புதைக்கணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸும் எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. இதை எல்லாமே கேட்டுட்டு இருந்த சிண்டிக்கு ஆர்வம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. சிண்டியும் நானும் உங்க கூட நீங்க கொலை பண்றத பாக்குறேன், நானும் கொலை பண்றேன், எனக்குமே டார்ச்சர் பண்ண ஆசையா இருக்கு அப்படின்னு டேவிட் கிட்ட சொல்றாங்க. சோ 2 பேருமே சேர்ந்து டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி பெண்களை கடத்தி டார்ச்சர் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. எப்பவுமே டேவிட் கடத்திட்டு வர பெண்களை செக்ஸுவலா டார்ச்சர் பண்றதுக்கு அப்படின்னு பல விதமான எக்யூப்மெண்ட்ஸை அவனுடைய ட்ரெய்லர்ல வச்சிருப்பான். அதாவது அவனுடைய டாய் பாக்ஸ்ல வச்சிருப்பான். விப்ஸ், செயின்ஸ், கிளாம்ஸ், பிளேட்ஸ், லெக் ஸ்ப்ரெடர், சாஸ், எலக்ட்ரிக் ஷாக் மெஷின்ஸ் அப்படின்னு இந்த மாதிரியான பல பொருட்களை வச்சு டார்ச்சர் பண்ணுவான், கொலை பண்ணுவான். மேலும் இந்த மாதிரியான பொருட்களை வச்சு பல வருடங்களா பல பெண்களை ரொம்பவே பயமுறுத்தி அவங்கள டார்ச்சர் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்கிறதாகவும் அதுல பல பெண்கள் இவன் டேட் பண்ண பெண்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம டேவிட்டுடைய அந்த டார்ச்சர் ரூம்ல நிறைய செக்ஸ் டாய்ஸ், சிரஞ்சஸ், ஹோம்மேட் எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு பல பொருட்களை டார்ச்சர் பண்றதுக்கு அப்படின்னே வச்சிருப்பான். அது மட்டும் இல்ல, எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணணும், எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில டயக்ராம்ஸை வரைஞ்சு அந்த ட்ரெய்லருக்குள்ளேயே அவன் மாட்டி வச்சிருப்பான். அது மட்டும் இல்ல, அந்த ட்ரெய்லருக்குள்ள தன்னுடைய கைதிகளை தான் கடத்திட்டு வர்ற பெண்களை கட்டி வைக்கிற அந்த இடத்துல அவங்களுக்கு மேல டாப்ல சீலிங்ல கண்ணாடியை பதிச்சு வச்சிருப்பான். இந்த கண்ணாடி எதுக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. டேவிட் ரே கடத்திட்டு வர அந்த பெண்கள்
பெண்களை அந்த டார்ச்சர் சேர்ல படுக்க வச்சுட்டு அவங்கள நகர முடியாத மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா டேவிட் ரே வளர்த்துற நாய்கள் இல்ல அப்படின்னா சில நேரங்கள்ல டேவிட் ரே உடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சு அந்த விக்டிம்ஸை ரேப் பண்ணும் பொழுது அவங்க தனக்கு என்னவெல்லாம் சித்திரவதை கொடுக்கறாங்க, எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கறத விக்டிம்ஸ் அந்த கண்ணாடி வழியா பார்த்து சித்திரவதை படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கண்ணாடியை மாட்டி வச்சிருந்திருக்கான். மேலும் டேவிட் ரே அப்படி சித்திரவதை பண்ணும் பொழுது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரை வச்சு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பான். அந்த விக்டிம்ஸ் சித்திரவதை பண்ணும் பொழுது சுயநினைவு இல்லாம மயங்கிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க சுயநினைவுக்கு வரும் பொழுது இந்த ஆடியோ ரெக்கார்டை போட்டு காமிச்சு சித்திரவதை பண்ணுவான். இப்படி போயிட்டு இருக்கும் பொழுதுதான் சிந்தியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்க்கிங் லாட்ல வச்சு டேவிட் ரே மற்றும் சிண்டி 2 பேருமே அவங்கள கடத்திட்டு போறாங்க. அப்படி சிந்தியாவை கடத்திட்டு போனவங்க அவங்களுடைய டார்ச்சர் ரூம்ல அந்த ட்ரெய்லர்ல வச்சு ரொம்பவே கொடுமையா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சாப்பாடு தண்ணி அப்படின்னு எதுவுமே கொடுக்காம நாள் கணக்குல அவங்கள செக்ஸுவலா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வலியை தாங்க முடியாத சிந்தியா எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சணும் அப்படின்னு நினைச்சு அதற்கான சரியான டைம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா டெய்லியுமே டேவிட் ரே வேலைக்கு கிளம்பினதுக்கு அப்புறமா அந்த ட்ரெய்லர்ல கொஞ்ச நேரத்துக்கு அவங்க தனியா தான் இருப்பாங்க. சோ அந்த டைமை பயன்படுத்தி அவங்க தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் டேவிட் ரே வேலைக்கு கிளம்பி போற வரைக்கும் வெயிட் பண்ண சிந்தியா டேவிட் ரே வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா அவங்கள கட்டி போட்டு வச்சிருந்த சேரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஒரு இரும்பு சேர் அப்படிங்கறதாலையும் தன்னை லாக் பண்ணி வச்சிருக்கிறதாலையும் அவங்களால ஓபன் பண்ண முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அவங்க ட்ரை பண்ண எல்லா முயற்சியுமே தோல்வி அடையுது. அப்பதான் சிந்தியா திடீர்னு ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. அது என்ன அப்படின்னா டேவிட் ரேவுடைய கேர்ள் ஃப்ரெண்டான சிந்தியாவை கட்டி வச்சிருந்த அந்த சேருக்கு பக்கத்திலேயே அதை ஓபன் பண்றதுக்கான கீஸை மறந்து வச்சுட்டு போயிருந்தா. இதை பார்த்த சிந்தியா ரொம்பவே சந்தோஷம் அடைறாங்க. எப்படியுமே நம்ம இன்னைக்கு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வருது. சோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அங்கிருந்த கீயை எடுக்க பாக்குறாங்க. சில நிமிடங்கள் போராட்டத்துக்கு அப்புறமா சிந்தியாவுடைய கையில அந்த கீ கிடைக்குது. அப்படி சிந்தியா அந்த சாவி எடுத்து ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுது கரெக்டா அங்க வந்த டேவிட் ரேவுடைய கேர்ள் ஃப்ரெண்டான சிண்டி அதை பாத்துறா. இதை பார்த்து ஷாக்கான சிண்டி சப்போஸ் சிந்தியா தப்பிச்சு வெளியே போயிட்டா அப்படின்னா நம்மளை பத்தி எல்லாமே போலீஸ் கிட்ட சொல்லிடுவா அப்படின்னு பயந்து சிந்தியாவை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றா. சிந்தியாக்கும் சிண்டிக்கும் இடையில போராட்டம் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப சிண்டி அங்கிருந்த லேம்ப் ஒண்ண சிந்தியாவுடைய தலையிலேயே அடிச்சிடறா. ஆனா அப்பவுமே சிந்தியா எப்படியோ மேனேஜ் பண்ணி அவங்களுடைய லாக்கை ஓபன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா சிந்தியா சிண்டியுடைய கழுத்து பகுதியிலேயே தன்னுடைய கையில கிடைச்ச ஐஸ் பிக்க வச்சு குத்திட்டு அவளை மயக்கமடைய வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அவங்கள கட்டி வச்சிருந்த செயின்ஸை ஓபன் பண்ண முடிஞ்ச சிந்தியாவால அவங்களுடைய கழுத்தில் இருந்த ஸ்லேவ் காலரை ஓபன் பண்ண முடியல. சோ அப்படியே தப்பிச்சு ரோட்ல ஓடி ஹெல்ப்பை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ போலீஸ் டேவிட் ரேவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரியுது. அப்போ ஆஞ்சலிகா அப்படிங்கிற ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நானும் டேவிட் ரே மற்றும் சிண்டியால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. மேலும் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டேவிட் ரே மற்றும் சிண்டி 2 பேருமே தன்னை அவங்களுடைய ட்ரெய்லருக்கு கூப்பிட்டதாகவும் அப்படி யதார்த்தமா போன என்ன அங்க சேர்ல கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் சில நாட்களுக்கு அப்புறமா ஆஞ்சலிகா எப்படியோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க எதிர்பாராத நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு பக்கத்துல இருந்த ஹைவே வழியா ஓடி வந்ததாகவும் அப்படி அவங்க தப்பிச்சு அந்த ஹைவே வழியில வந்துட்டு இருக்கும் பொழுது அங்க ஆஃப் டியூட்டில இருந்த ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்ததாகவும் அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே தான் சொன்னேன் அப்படின்னும் ஆனா அந்த ஆபீசரோ நான் சொன்ன எதையுமே நம்பாம பக்கத்துல இருந்த பஸ் ஸ்டாப்ல போய் என்னை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ்க்கும் கால் பண்ணி இதை சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னும் யாருமே நான் சொல்றதை நம்பல. சோ எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நான் அதோட அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேவிட் ரேவை போலீஸ் விசாரிக்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்த ஒரு வீடியோ டேப் கிடைக்குது. அதுல இன்னொரு விக்டமான கேரட்டை பத்தி தெரிய வருது. சோ கேரட் உயிரோட இருக்கிறாங்களா இல்ல அவங்கள கொன்னுட்டாங்களா அப்படின்னு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. பல நாட்கள் கழிச்சு கேரட் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னும் கொலராடோல தான் இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப கேரட் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு கேரட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்ததாகவும் அந்த இரவு முழுவதுமே தன்னுடைய ஃப்ரெண்டுடைய வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வந்ததாகவும் அப்படி தன்னுடைய ஃப்ரெண்டுடைய வீட்டுல இருக்கும் பொழுது டேவிட் ரேவுடைய பொண்ணு ஜெஸி அங்க வந்ததாகவும் கேரட்டுக்கு ஜெஸியை ரொம்பவே முன்னாடியே தெரியும் அப்படிங்கறதால ஜெஸி தன்னுடைய வீட்டுக்கு கேரட்டை கூப்பிட்டதால அவங்கள நம்பி போயிருக்காங்க. அப்படி கேரட்டை கூட்டிட்டு போன ஜெஸி ஒரு பாருக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவங்க குடிச்ச பியர்ல வேற எதையோ கலந்துடுறாங்க.
மயக்க நிலையில இருந்த கேரட்டை அவங்களுடைய வீட்டுல போய் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதிலா தன்னுடைய அப்பாவுடைய டார்ச்சர் ரூமான அந்த ட்ரெய்லருக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அப்படி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா கேரட்டை அந்த ட்ரெய்லர் ரூம்ல வச்சு 2 நாட்களா டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா டேவிட் ரே ஒண்ணுமே நடக்காத மாதிரி கேரட்டை கூட்டிட்டு போய் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு கேரட் பீச்ல தெளிவில்லாத நிலையில கீழே விழுந்து கிடந்ததாகவும் நான் தான் கேரட்டை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கான். இதை கேட்ட கேரட்டுடைய ஹஸ்பண்டுக்கும் கேரட்டுக்கும் இடையில மிகப்பெரிய சண்டையே நடக்குது. அதுக்கப்புறமா 2 பேர்த்துக்கும் நடுவுல டிவோர்ஸே ஆகிருச்சு அப்படின்னும் அதனாலதான் நான் இப்ப கொலராடோல வந்து செட்டில் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப FBI கிட்டத்தட்ட 100 ஏஜென்ட்ஸ் அனுப்பி டேவிட் ரேவுடைய ப்ராப்பர்ட்டிஸை சுத்தி இருக்கிற இடத்தை எல்லாமே நல்லா சர்ச் பண்ண சொல்றாங்க. ஆனா அப்படி சர்ச் பண்ணியுமே எந்த ஒரு சடலமும் கண்டுபிடிக்கப்படல. அது மட்டும் இல்லாம டேவிட் ரே தன்னுடைய விக்டிம்ஸ் யாராவது தப்பிச்சு போனாலுமே போலீஸ் கிட்ட இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அம்னீசியா ட்ரக்ஸை கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம டேவிட் ரே போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நான் மூவிஸை பார்த்து தான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். 1989ல டேவிட் ரே உடைய செக்ஸுவல் டார்ச்சர் டிவைசஸ் எல்லாமே கோர்ட்ல சப்மிட் பண்ணப்படுது. அதுக்கப்புறமா இவனுக்கு எதிரான பல குற்றங்கள் ஃபைல் பண்ணப்படுது. முதல்ல சிந்தியா, ஆஞ்சலிகா, கேரட் இவங்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க கோர்ட். அப்படி விசாரிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா விசாரிச்சுமே எல்லாருமே ஒரே மாதிரியான சம்பவத்தை தான் சொல்றாங்க அப்படிங்கறதால இது எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. கோர்ட்ல இவங்களுக்கான கேஸ் நடக்கும் பொழுது கேரட் மற்றும் ஆஞ்சலிகாக்கு சாதகமா அங்க எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடைக்கல அப்படின்னும் அதனால அவங்க 2 பேருமே போட்ட கேஸை அட்மிட் பண்ண முடியாது அப்படின்னு ஜட்ஜ் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம டேவிட் ரே என்ன சொன்னா அப்படின்னா இந்த செக்ஸ் ட்ரெய்லர், இந்த டாய் பாக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே என்னுடைய கற்பனை வாழ்க்கையின் ஒரு பகுதி தான் அப்படின்னும் அதை தவிர அதுல வேற எந்த ஒரு விஷயமுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா அதுக்கப்புறமா 4ஆவதா அவனுக்கு எதிரான அனைத்து குற்றங்களுமே மறுபடியுமே விசாரணை செய்யப்படுது. அப்போ அவனுக்கு எதிராக வச்ச 12 குற்றங்களும் நிரூபிக்க பெண்களை கடத்தி செக்சுவல் டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ண குற்றத்திற்காக டேவிட் ரேக்கு 224 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாம டேவிட் ரே உடைய பொண்ணு கிட்னாப் பண்ணதுக்கு உதவி பண்ணதுக்காக 5 வருட சிறை தண்டனை கொடுக்கப்படுது. மேலும் சிண்டி டேவிட் ரே கூட சேர்ந்து எல்லா தப்பையுமே பண்ணதுக்காக இயர் 2000ல 36 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்படுது. அதற்கு பிறகு 2019ல பரோல்ல இப்ப வெளியே வந்திருக்கா. 2002 மே 28ஆம் தேதி டேவிட் ரேவை நியூ மெக்சிகோல இன்னொரு இன்டர்கேஷனுக்கு கூட்டிட்டு போகும் பொழுது இன்ட்ரோகேஷன் பண்றதுக்கு முன்னாடியே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறான் டேவிட் ரே. டேவிட் ரே இறந்து போனதால அந்த கேஸும் அதோட க்ளோஸ் பண்ணப்படுது. இன்ட்ரோகேஷனும் ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு. சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டாய் பாக்ஸ் கில்லர் ஸ்டோரியை போடும்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரே இப்படி நடந்துகிட்டதுக்கு காரணம் என்ன? சொந்த பையன்னு கூட பார்க்காம போனோகிராஃபி மாதிரியான மேகசின்ஸை படிக்க வச்சதுதான் டேவிட் இப்படி பண்றதுக்கு காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? டேவிட் ரே மட்டும் இல்லாம அவன் கூட சேர்ந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான சிண்டி மற்றும் டேவிட் ரே உடைய பொண்ணு ஜெசி இவங்களும் டேவிட் ரே கூட சேர்ந்து இப்படி டார்ச்சர் பண்ணதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.